எல்லைகள் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த முக்கால் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப எல்லைகள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னுக்கு படிச்சது டவுட் இருக்கு. பிடி கிராஃப் முடிச்சோம், கம்ப்ளீட்டா நிறைய கேள்வி செஞ்சோம், பாஸ்ட் பேப்பர் செஞ்சோம். ஏதாவது டவுட் இருக்குதா? நாங்க இன்னும் கேள்விகள் செய்வோம். ரைட், இதோட வீட்டி முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போற ஒரு பிளான் வச்சிருக்கேன். பார்ப்போம் இன்ஷால்லா, செய்வோம். இன்னும் கேள்விகள் செய்வோம். இதுக்கு முன்னுக்கு படிச்ச பாடங்களும் எல்லாமே கேள்விகள் செய்வோம். வீட்டி கிராஃப்ல டவுட் இருக்கு, செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் வராத கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. லைட்டா ஐடியா மட்டும் பார்த்துட்டு அங்கே 79 இது அந்த பாஸ் பேப்பர் கேள்வியே தான், நம்பர் மட்டும் தான் மாறி வந்துருக்கு. டீக்கு சுருக்கலை பிற விட்டுருப்பீங்க பாருங்க. அப்ப டீர பெருமானம் சுருக்கல் பிற விட்டுருப்பீங்க. கிராஃப் சரியா இருக்கும். அப்ப மத்த எல்லா பெருமானும் சரியா இருக்கும். நான் செஞ்சு பாக்குறேன். ஆன்சர் வந்துச்சு. T7 வந்துச்சு. கிராஃப் சரி. ரைட். இப்ப வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா சொல்லிக்கொள்ள முடியக்கூடிய மாதிரி? இன்றைக்குள்ள புதிய பாடத்துக்கு தாவிடுவோம். ஒரு பாடம் பியூர் மேத்ஸ் வந்து நீங்க ஏழோட படிக்க வேண்டிய பியூர் மேத்ஸ் வந்து 4 வகையில இருக்கு, தெரியுமா? என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அல்ஜிப்ரா, அச்சர கணிதம் சொல்லுவோம். அல்ஜிப்ரா உள்ளுக்கு தான் யாரெல்லாம் வருவார்? இருபடி சமன்பாடு, நீ தெருங்காரண தேற்றம். இதுக்கு அப்புறம் நாங்க நிறைய பாடம் படிக்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற மேக்ஸ் எல்லாமே அல்ஜிப்ராக்குள்ள வந்தது, தெரியும். அதுக்கு மேலதிகமாக இதுவும் தெரியும் உங்களுக்கு. யார்? கோஆர்டினேட். இங்கேயும் படிக்க போறோம், ஓரளவு படிச்சிருப்பீங்க. கோஆர்டினேட், நேர்கோடு, பரவளைவு படிச்சிருப்பீங்க. இதை பத்தி ஒரு அறிமுகம் ஒன்று இருக்குது, என்ன படிக்க போறோம். நாங்க இங்கே மேல உள்ள சில பாடங்கள் படிக்க போறோம் கோஆர்டினேட். அதே மாதிரி மூன்றாவது வகை தான் ட்ரிக்னோமெட்ரி, திரிகோண கணிதம். இதை பத்தி உங்களுக்கு ஓ லெவல் ஐடியா இருக்குது, ஏ லெவல்ல கம்ப்ளீட்டா தேவையான எல்லாமே படிச்சு முடிச்சாச்சு. இதுவரையும் நாங்க அறிமுகம் ஒன்று இருக்கு. நான்காவது வகை தான் கால்குலஸ் சொல்லுவாங்க. இந்த கால்குலஸ் நுண்கணிதத்தை குறிக்கும். இதை பத்தி இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான அறிமுகம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓ லெவல்ல இதை பத்தி கலைக்கிறதும் இல்லை, தேவைப்படுறதும் இல்லை. ஃபர்ஸ்டா நாங்க அறிமுகப்பட போறது இந்த ஏ லெவல்ல வச்சாங்க கால்குலஸ் பத்தி. இந்த கால்குலஸ்ல மெயினா நாங்க 3 விஷயங்களை பத்தி படிக்க போறோம். முதலாவது லிமிட்ஸ், எல்லைகள். அடுத்தது எல்லைகள் முடிவடைந்து இன்னும் கொஞ்சம் பாடம் படிச்சுட்டு ஒரு கேப் கொண்டு விட்டு திரும்ப வகையின் ஒரு பாடம் படிச்சு, வகையிட முடிய இன்னும் கொஞ்சம் காலம் போயிட்டு தொகையின் ஒரு பாடம் படிச்சு. பாடங்கள்டா இப்ப அல்ஜிப்ரால உங்களுக்கு இருபடி சமன்பாடு வரங்களாடி மீதி திறம் விளங்கும். அப்படிதானே? இருபடி சமன்பாடு தெரியாதாக்களுக்கு மீதி திறம் செய்யல் மாதிரி. அது மாதிரி ட்ரிக்னோமெட்ரியில சில அடிப்படைகள் விளங்காம பின்னுக்குள்ள கணக்குகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா கால்குலஸ் எப்படின்னா, லிமிட்ஸ்ல தொடர்ச்சி தான் வகையீடு, வகையிட்ட தொடர்ச்சி தான் தொகையீடு. லிமிட்ஸ் விளங்கலாட்டி ஓரளவுக்கு வகையீடு படிச்சு கொள்ளலாம், வகையீடு விளங்கலாட்டி தொகையீடு ஒரு நாள் படிக்கிறது. அப்ப எல்லாமே ஒரு தொடர்ச்சியா கோர்வையா வர பாடங்கள். அதுல அடிப்படை பாடமா லிமிட் தான் ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். இது வழங்கினால் பின்னுக்குள்ள எல்லாமே லேசா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. இது வழங்கினா இதெல்லாம் செய்யலாம் அர்த்தம் இல்லை. இது ஸ்ட்ரக்சருக்கு வர கேள்விதான். இது ரெண்டுமே எஸ்ஐக்கு வரும், எஸ்ஐக்கும் வரும், ஸ்ட்ரக்சருக்கும் வரும். அப்ப இவரை விளங்கி கொண்டீங்கன்னா பின்னுக்கு வர பாடங்களும் விளங்கி கொள்ள லேசா இருக்கு, லேசா படிக்கலாம். அதே நேரம் எல்லாமே ஒரு கோர்வையாக வரும். அப்ப இவரே விளங்கலாட்டி பின்னுக்குள்ள பாடங்களை விளங்குறது மிச்சம் கஷ்டப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் பாடம் லிமிட்ஸ். தலைப்பு போட்டுக்கணும் எல்லைகள். எடுத்தோம் நாங்க எல்லைகளுக்கு பாய போறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைபுகளை பத்தி கொஞ்சம் காய்ச்சிட்டு எல்லைகள். இது கீழே சார்புகள் சின்ன ஒரு தலைப்பு போடுங்க. இதை பார்த்தீங்கன்னா பெருசா டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை, மேலோட்டமா எங்களுக்கு தேவையானதை மட்டும் படிச்சுக்கொண்டு அங்க அளவு சார்புகள் ஒரு சின்ன தலைப்பு போடுங்க.
தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் கலக்கும். சொல்லுங்க. fx சமன் x ஒரு சார்பு ஒன்று இருக்கு. fx சமன் x ஒரு சார்பு ஒன்று இருக்கு. இப்ப இவரை நீங்க வரைவுபடுத்தணுமாக இருந்தால் எப்படி வரைவுபடுத்துவீங்க? ஷேப் எப்படி வரணும் தெரியும், நாங்க இதை எப்படி வரைவுபடுத்தணும்? என்ன செய்யணும்? x-க்கு பெருமானங்கள் போட்டு fx-க்கு பெருமானங்கள் எடுத்து ஆள் கூற்று தளம் ஒன்றுல x ஆல் கூறு y ஆல் கூறு எடுத்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்? அப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு சார்ட் அடிப்பீங்க. x பெருமானத்துக்கு fx பெருமானம் எவ்வளவு? சரிதானே? x க்கு உங்களுக்கு விருப்பமான பெருமானம் எதையும் கொடுக்கலாம். சாய உண்டு 0 1 2 மாதிரி பெருமானம் கொடுப்போம். கொடுத்தா fx க்கு வர விடைகள் எவ்வளவு? fx y எல்லாமே ஒரே அர்த்தம். fx போட்டாலும் சரி y போட்டாலும் சரி. x பெருமானம் சாய உண்டா இருந்தால் fx பெருமானம் எவ்வளவு? f of சாய உண்டுன்றது சாய உண்டா வரும். அப்ப இங்க 0 வரும், இங்க 1 வரும், இங்க 2 வரும். ரைட்? இதெல்லாம் ஒரு நான் ஆள் கூற்று தளமுள்ள குறிச்சு எடுத்தால் சாய உண்டுக்கு சாய உண்டு இங்க வரும் ஒரு புள்ளி, 0க்கு 0, 1க்கு 1, 2க்கு 2 இணைச்சு விட்டா ஒரு நேர்கோடு வரும். இதான் நாங்க கிராஃப் வரைகிற முறை. சரிதானே? இதை எழுதி கொண்டு எனக்கு இவருக்கான கிராஃப் வரைஞ்சு காட்டுங்க. முதலாவது மாதிரி பெரிய புள்ளியில தேவை வடிவம் தெரியும், எப்படி வரணும் வரைஞ்சு காட்டுங்க. கிராஃப் வரைஞ்சு காட்டுங்க. இதான் எல்லைகள், இதான் விஷயம் போலாம். நல்லா இருக்காது. அடிப்பருந்து ஆரம்பிக்கும், முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கும். எடுத்து போடுங்க. சும்மா ஒரு எக்ஸ் கொண்ட போட்டு 0 போட்டு இந்த மாதிரி ஒரு அட்டவணை அடிச்சுட்டு நீங்க வரைஞ்சு காட்டுங்க எப்படி வரும். என்ன புள்ள வேலை ஒன்றுதான், சும்மா செய்யுங்க. நைன் டென் வேலை தான். புள்ளிகள் போடுங்க, பெருமானங்கள் எடுங்க, கிராஃப் வரைஞ்சு காட்டும்.
ஒரு கிராஃப் கொண்டு வரும். வரைங்க சரியா அந்த போலர் புள்ள மாதிரி வரைய தேவையில்ல. வந்துச்சு இந்த வடிவத்தில் ஒரு கிராஃப் கொண்டு தரையில வந்தா வெட்டி விட்டுருங்க. வரலையே சரிதானே? திரும்பல் புள்ளி யாரு சும்மா சொல்லுங்க. திரும்பல் புள்ளி மைனஸ் ஒன்று. சாய ரெண்டுக்கும் சாய ஒன்றுக்கும் ஒரே பெருமானம் வரும். இது ரெண்டும் ஒரே மட்டத்துல வரும். அது கீழாந்து திரும்பல் புள்ளி வந்திருக்கு. திரும்பல் புள்ளி யாரா இருந்திருப்பாரு பாருங்க. கிராஃப் எப்பயுமே சமச்சீரா வருமா இல்லையா? சமச்சீரா வரும். சமச்சீரா வரணும்டா இது ரெண்டும் ஒரே புள்ளியா இருந்தால் இது ரெண்டுல வந்து சம தூரத்துல தான் உங்களோட இழிவு புள்ளி வந்திருக்கணுமா இல்லையா? இழிவு புள்ளி எக்ஸ் ஆல் கூட எவ்வளவு? மைனஸ் ஒன்னரை. அதாவது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில மைனஸ் ஒன்னரை வந்திருக்கு. 8 வருதா? அங்க 2 கழிக்கணும் மேடம். 8 வரும். சரி 2 சாய 3/2 ஆகும். எவ்வளவு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அப்ப சார்பு யாருன்னு தெரியுமா இருந்தால் அதாவது எக்ஸுக்கும் எஃப்எக்ஸுமான தொடர்பு தெரியுமா தான் கிராஃப் வரைய தெரியும். ரைட். எல்லா கிராஃபையும் வரைவீங்களோ இவன் எனக்கு வரைஞ்சு காட்டும். கவனமா வரையும். கொஞ்சம் சிக்கலான கிராஃப் தான் கவனமா வரையும். ஒரு சார்பு காணப்படுது. எக்ஸ் ஒன்றை விட பெருசா இருந்தால் ஒன்று பூஜ்ஜியத்தை வச்சுக்கோங்க. எக்ஸ் பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருந்தால் சாயம் ஒன்று. எனக்கு இந்த கிராஃப் வரைஞ்சு வரும் எப்படி வரும்? விலங்குதான பாருங்க. நான் சொல்ற விஷயம் விளைச்சான் வரும். எஃப்எக்ஸ் ஒரு சார்பு காணப்படுது. அந்த எஃப்எக்ஸ் யாருன்னா எக்ஸ் பெரிது பூஜ்ஜியத்திற்கு ஒன்று, எக்ஸ் சிறிது பூஜ்ஜியத்துக்கு சாயம் ஒன்று. அப்ப எக்ஸ் பெருமானம் ஒன்று பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தா நீங்க யாரை பயன்படுத்தணும்? மேல் உலரை பயன்படுத்தணும். பூஜ்ஜியத்தோட சின்னதா இருந்தா கீழ் உலரை பயன்படுத்தணும். கிராஃப் வரைஞ்சு வரும் எப்படி வரும்? இந்த உடைஞ்சதோ இந்த கிராஃப் ஏதாவது ஒரு இடத்துல உடைஞ்சு மறைமுடிவில் ஆரம்பிச்சால் நேர் முடிவு வரைக்குமே தொடர்ச்சியான கிராஃபா வரும். இவரை வரைஞ்சு பாருங்க என்ன நடக்குது. எப்படி வரும்? முக்காவாசி சரி, 98% சரி, கொஞ்சம் பிள்ளை. ரைட், ஓகே. கிராஃப் இப்படி வரும். கவனமா யோசிங்க. பூஜ்ஜியத்தோட பெரிய பெருமானங்கள நேர் உண்டு, 98% சரி, கொஞ்சம் பிள்ளை. பூஜ்ஜியத்தோட சிறிய பெருமானங்கள்ட மறை உண்டு. பூஜ்ஜியத்துக்கு என்னன்னு சொல்லலையா? பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் வராது. பெருமானம் பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தா இப்படி வரும், சிறுசா இருந்தா இப்படி வரும். அது வராது. அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இப்ப எக்ஸ் பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெரிது என்றால் கவனமா யோசிங்க. எக்ஸ் பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெரிது. எக்ஸ் பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெரிது எந்த பக்கம்? y அச்சுக்கு வலப்பக்கம். அப்ப எக்ஸ் பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருந்தா நான் பயன்படுத்த வேண்டிய சார்பு யாரு? எஃப்எக்ஸ் சமன் ஒன்றுன்ற சார்பு. அப்ப எஃப்எக்ஸ் சமன் ஒன்றுன்ற சார்பு எப்படிப்பட்ட சார்பு? y சமன் ஒன்றுன்ற சார்பு எப்படிப்பட்ட சார்பு? எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா போமா இல்லையா? எக்ஸ் சமன் ஒன்றுன்றா y அச்சு சமாந்தரமாக வந்திருக்கு. அப்ப எக்ஸ் பெருமானம் பூஜ்ஜியத்துக்கு பெருசா இருந்தால் அதாவது இங்கான பக்கம் y சமன் ஒன்றுன்ற கிராஃப் வரையும். y சமன் ஒன்றுன்ற கிராஃப் ஒன்று கூடாக எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா போகும். இந்த கிராஃப் 0 x சமன் 0 ஆகக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லியிருக்கிறேனா? x சமன் 0 ஆகக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. அப்ப இந்த கிராஃப் முழுசா 0 வரைக்கும் வரையலுமோ? இந்த கோட்ல எங்கேயும் வரலாம். x பெருமானம் பூஜ்ஜியத்தோட பெருசா தான் இருக்கலாம். பூஜ்ஜியத்துக்கு சமனாக ஒரு நேரம் எனக்கு இந்த கிராஃபை பயன்படுத்தலாம். ஆகவே இந்த இடத்துல நீங்க ஒரு வட்டம் போட்டு காட்டணும்.
இந்த இடத்துல கிராஃபுக்கு பெருமானம் இல்லைன்ற மாதிரி. அதாவது இந்த கிராஃப இந்த பெருமானம் எக்ஸின் இந்த பெருமானத்துக்கு பயன்படுத்த இயலான்ற மாதிரி வட்டம் போட்டு காட்டிருக்கேன். அது மாதிரி பூஜ்ஜியத்துல சின்ன பெருமானம் கிராஃப் எப்படி வரும்? -1 வரும், 0க்கு திரும்ப வட்டம் போட்டு காட்டிருக்கேன். உங்களோட ரெண்டாவது கிராஃப் இப்படி வருதான் வரும், சய ஒன்றுக்குள்ளாக இப்படி போயிருக்கும். இங்கேயும் நீங்க 0ன்ற பெருமானத்தை இல்லாமக்கி காட்டிருக்கீங்க. இதுதான் ஒரு கிராஃபாக இருக்கு. ரைட். இப்ப இவரை வரையும் கவனமா வரையணும். வரையும் கூட கவனமா வாசிங்க. எக்ஸ் பெருமானம் பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தா என்ன நடக்கும், சின்னதா இருந்தா என்ன நடக்கும்? பூஜ்ஜியம் தானே திரும்பல் புள்ளி. ஒட்டுமில்லை எப்படி வந்துச்சு? ரைட், ஓகே, சரி, இல்லை இந்த மாதிரி வரும். y சமன் x தானே, y சமன் x கூட எப்படி y சமன் xன்றது 34 நேர் வரும். அப்ப x பெருமானம் பூஜ்ஜியத்தோட பெரிதாகவோ சமனாகவோ இருந்தால் உங்களுக்கு வர வேண்டியது x பெருமானம் பூஜ்ஜியத்தோட பெரிதாகவோ சமனாக இருந்தால் நீங்க பயன்படுத்த வேண்டிய சார்பு யாரு? y சமன் x. பூஜ்ஜியத்துக்கு சமனா இருக்கிற நேரம் எனக்கு இந்த y சமன் x பயன்படுத்த ஏழுமா இல்லாதா? ஏழு. x சமன் 0வா இருக்க கூட x தான். ரைட். அப்ப y சமன் xன்ற சார்பு எப்படி வரும்? உற்பத்தி கூடாக இப்படி வந்திருக்கு, 45 வகையில வந்திருக்கு. அப்ப y சமன் xன்ற கோடு இந்த மாதிரி வரும். 45 வகையில இப்படி போய் கொண்டிருக்கு. ரைட். இந்த இடத்துல வட்டம் போடணுமா போட தேவையில்லையா? போட தேவையில்லை. x சமன் 0க்கும் இதே சார்பு y சமன் x. அடுத்தது பூஜ்ஜியத்தோட சிறிய பெருமானங்களுக்கு நான் பயன்படுத்த வேண்டிய சார்பு -1. இப்போ y சமன் -1 இப்படி வரும். x சமன் 0 கூட எனக்கு இவரை பயன்படுத்த இயலாம். ஆகவே இந்த இடத்துல நீங்க ஒரு வட்டம் போட்டு காட்டுறீங்க. விளங்கிச்சோ? இப்ப இவரை வரைங்க. கணக்கு தானே, வாசிச்சு என்ன சொல்றாங்கன்ற தமிழ்ல விளங்கி வரைங்க. ஆர் போட்டா என்ன அர்த்தம்? மெய் எண்கள் அர்த்தம். ஆர் பிளஸ் போட்டா நேர்மெய் எண்கள் அர்த்தம். ரைட், ஓகே. அப்ப கவனமா வரேன். நேர்மெய் எண்கள் ஆர் பிளஸ் அர்த்தம். சரியோ? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் விளக்கு. நேர்மெய் எண்கள் எவ்வளவு? நீங்க கொடுக்கக்கூடிய பெருமானங்கள் யார் இருக்கு? பாசிட்டிவ் ரியல் இன்டெஜ் மட்டும்தான், நம்பர்ஸ் மட்டும்தான். அப்ப நேர்மெய் எண்கள் மட்டும்தான் வரும். ரைட். இது நேர்மெய் எண்கள் இல்லாட்டி எப்படி கிராஃப் வந்துருக்கு? புதுசா எப்படி வரும் தானே? எக்ஸ் நீங்க கொடுக்கக்கூடிய பெருமானங்கள் யாரு மட்டும்? அந்த ஒரு மட்டும் தான்.
y சமன் x வர்க்கம் எப்படி வரும்? y சமன் x வர்க்கம் உற்பத்திக்குள்ளான தெரியும் போட்டுக்கொள்ளுதான் திரும்ப ஒரு நேர்மை எண்கள் மட்டும் வருமா இருந்தா இங்கால போது மட்டும்தான் மைனஸ்ல வராது, அங்கால போது மட்டும்தான் வரும். அப்படியே தள்ளி வராது. y சமன் x வர்க்கம் கிராஃப் எப்படி வரும்? x அச்சுல ஒரு சமச்சீரா வரும். எக்ஸுக்கு நீங்க நேர்மை எண்கள் மட்டும் தான் கொடுக்கலுமா இருந்தால் மைனஸ் பக்கம் வராது, இங்கால பார்ட் மட்டும்தான் வரும், அந்த பார்ட் மட்டும் தான் வரும். ஜீரோ ஒண்ணு தேவையில்லை, தடுதல் வரையணும். இது புள்ளி பிரதிட்டு பார்க்க தேவையில்லை, எக்ஸ் வர்க்கம் தெரியுங்க. எக்ஸ் வர்க்கது இதை வரைஞ்சிட்டு மைனஸ் இல்லாம ஆக்கிவிட்டால் சார் இந்த இடத்துல வட்டம் வருமா வராது? எக்ஸ்ங்கிறது நேர்மையம், இப்போ ஜீரோ வராது. எக்ஸுக்கு நீங்க மறை எண்கள் கொடுக்கல தானே, நேர்மை எண்கள் தானே எக்ஸ்ன்றது. அப்ப இங்கால போனா எக்ஸ்ன்றது மறை எண்களா போய், அப்ப எக்ஸுக்கு நீங்க மறை எண்கள் கொடுக்கல, நேர் எண்கள் மட்டும் தான் கொடுக்கும். இங்கால கிராஃப் மட்டும் தான் ஜீரோவும் வராது, இந்த நேர்மை எண்கள். ரெண்டாவது பகுதிக்கான கிராஃப் இப்படி வருதான் பாருங்க. பாருங்க, ரெண்டாவது போய் கிராஃப் வரைகிற நேரம் எக்ஸ் ஆனது நேர்மை எண்களுக்கு fx சமன் x வர்க்கமா. நேர்மை எண்கள் எல்லாம் மறந்துடுங்க. எக்ஸ் வர்க்கத்துக்கான கிராஃப் எப்படி வரும்? எக்ஸ் வர்க்கத்துக்கான கிராஃப் உற்பத்தியில் இப்படி திரும்ப அடைஞ்சு இந்த மாதிரி போயிருக்கு. எக்ஸுக்கு நீங்க நேர்மை எண்கள் மட்டும்தான் கொடுக்கலுமா இருந்தால் எக்ஸுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெருமானங்கள் 1 2 அந்த மாதிரி நேர் பெருமானம் மட்டும். அப்ப yஹுக்கு இங்கால பக்கம் கிராஃப் வராதுன்றது விளங்குதா இல்லையா? ரைட், yஹுக்கு இங்கால பக்கம் கிராஃப் வராது, வார கிராஃப் இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போயிருக்கு. ஜீரோ வருமா வராது? ஜீரோ வராது, நேர்மை எண்கள் மட்டும் தான் கொடுக்கலாம், பூஜ்ஜியம் நேர்மை எண்ணில். ரைட், அப்ப ஜீரோ வராது, ஜீரோக்கு இங்கால உள்ள பெருமானம் எல்லாமே சரிதானே. கிராஃப் வரைய முறைகள் விளங்கிச்சோம். இப்ப நான் சொல்றேன், கவனமா யோசிச்சு பார்த்து சொல்றேன். இவரை வரைங்க எனக்கு. வரைஞ்சிட்டு இந்த 3 பேரும் பெருமானங்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சு கிராஃப் வரைங்க. ஃபர்ஸ்டா கிராஃப் வரைஞ்சு முடிச்சிட்டு எனக்கு கீழே உள்ள 3 பேரும் பெருமானங்களை கண்டு சொல்லு. பெருமானம் கவனமா வரைங்க கிராஃப். எப்படி ஒரு கோடு போட்டாலும் போதும், டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க திரும்பல் புள்ளி யாரு? திரும்பல் புள்ளி யாரு? 1. அப்ப எக்ஸ் பெருமானம் 1 கூட சார்பின் பெருமானம் எவ்வளவு? சாய 1.
எக்ஸ்ட பெருமானம் உண்டா கூட சார்பின் பெருமானம் எக்ஸ்ட பெருமானம் உண்டாகிற நேரம் சார்பின் பெருமானம் சாய ஒன்று. ரைட், அப்ப இதான கூட திரும்பல் புள்ளி முதலாவது விஷயம். பெரிய பெருமானங்களுக்கு நான் வரைய வேண்டிய கிராஃப் யாரு? y சமன் x என்ற கிராஃப். y சமன் x என்ற கிராஃப்ல x க்கு ஒன்றுன்ற பெருமானம் வார நேரம் சார்புக்கு எவ்வளவு விட வந்திருக்கு y சமன் x க்கு. என்ன இங்க அங்கால வரப்போற கிராஃப் எங்க ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு தெரியும். இங்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுமோ ஏலா. அப்ப x பெருமானம் உண்டாகிற நேரம் fx இன் பெருமானம் யாரு கிட்ட இருந்திருக்கும்? சாய ஒன்று கிட்ட இருந்து. ஒன்று கிட்ட வருமா இல்லையா? fx சமன் x தானே வரைய போறோம் இங்கால பக்கம். ஒன்றுக்கு அங்கால வந்து fx சமன் x தான் வரைய போறோம். அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் இப்படி வார நேரம் x பெருமானம் ஒன்று கிட்ட வார நேரம் y பெருமானம் என்ன இருந்திருக்கும்? அது கண்டுபிடிக்கணும் யாருல பிரதிட்டு இருக்கணும்? வேறங்கள பாருங்க. இங்க நீங்க வரைய போற கிராஃப் வந்து y சமன் x தானே, fx சமன் x தான் வரைய போறீங்க. அப்ப இங்க இருந்து வர கிராஃப் y சமன் x ன மாதிரி இப்படியே வந்திருப்பார். x பெருமானம் ஒன்றாகிற நேரம் y க்கு என்ன பெருமானம் வரும் கண்டுபிடிக்க எந்த சமன்பாட்டில் பிரதிட்டு இருக்கணும்? y சமன் x தான் பிரதிட்டு இருக்கணும். அப்ப நீங்க x இந்த கோடு ஒன்று வாரணும் எங்க வந்து முடியறது வேணும். ரைட், அப்ப x பெருமானம் ஒன்றாகினால் y பெருமானம் எவ்வளவு? ஒன்று. அப்ப 1,1 தான் இவர திரும்பல் புள்ளியா இருக்கு. அப்ப ஒன்றிலே வந்து பெரிய பெருமானம் கட்டினா நாங்க y சமன் x பயன்படுத்துவோம். இப்படி வரும். ரைட், ஒரு நீட்டி விட அப்படி உற்பத்திகளை போற மாதிரி வந்திருப்பார். ஒன்றை விட சிறிய பெருமானங்களுக்கு -1 இப்படி வந்திருக்கு. -1 சமனாகவும் இருக்கலாம். இப்படி போய் கொண்டிருக்கு. எங்கெல்லாம் வட்டம் போடும் எங்கெல்லாம் வட்டம் போட இந்த இடத்துல வட்டம் போடும். எக்ஸ்ட பெருமானம் ஒன்றுக்கு சமன் இல்ல, ஒன்றுக்கு சமனாக வர சாய் ஒன்றுக்கான சமம் ஒன்றுக்கு சமன். கேக்குறாங்க f of -3 பெருமானம். அப்ப f of -3 பெருமானம் கேட்டால் f of x ல x பெருமானம் எவ்வளவு? இந்த பெருமானம் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் f of -3 பெருமானம் சொல்லப்படுறது fx ல x க்கு பதிலாக யார் இருக்கிறார்? -3. அப்ப x பெருமானம் -3 ஆகிற நேரம் fx பெருமானம் எவ்வளவு? அதான் கேள்வி. அப்ப x பெருமானம் -3 எங்க இருக்க போகுது? இங்க பக்கம் வருமா இல்லையா? இந்த மாதிரி இடத்துல. அப்ப x பெருமானம் -3 ஆகினால் fx பெருமானம் எவ்வளவு? -1. அப்ப f of -3 பெருமானம் -1 ஆக வரும். அதே மாதிரி f of 4 பெருமானம் f of 4 பெருமானம் கண்டுபிடிக்கணும் இங்க அளவுக்கு காணப்படுது. இந்த மாதிரி இடத்துல காணப்பட்டிருக்கு. x க்கு நீங்க 4 போட்டா y க்கு வர விட திரும்ப 4 ஆகவே இருக்கு. f of 4ன்றது 4 ஆக வரும். அது மாதிரி f of 1 பெருமானம் எவ்வளவு? f of 1ன்றது -1. ரைட், -1. ஏன்னா x சமன் 1 ஆகிற நேரம் இது இல்ல, இதான் பெருமதி. ரைட், -1 ஆக வரும். f of x க்கு பதிலாக -3 இருக்கு. அப்ப x பெருமானம் -3 ஆக கூட சார்புடைய பெருமானம் y பெருமானம் x சமன் -3 ஆக கூட சார்புடைய பெருமானம் -1. ரைட், அதே மாதிரி x பெருமானம் 4 ஆகிற நேரம் 4 இங்க இருக்கு. x க்கு 4 போட்டால் y எவ்வளவு? திரும்ப 4 வரும். y சமன் x தானே எங்கால x பெருமானம் 1 ஆகினால் பாருங்க -1 வரும். 1 சமன் இல்ல -1 சமனாகும். சரிதானே? இந்த பெருமதியை கண்டுபிடிச்ச முறை விளங்கிச்சா கிராஃப் வரைஞ்சு ஒரு 4-5 கிராஃப் வரைஞ்சு விளங்கிச்சோ விளங்கிச்சு. எல்லைகளை நாங்க என்ன செய்ய போறோம்னா சரியா எக்ஸாக்டான பெருமானங்கள் கண்டுபிடிக்க போறது இல்லை. எக்ஸ்ட பெருமானம் ஒன்றாகிற நேரம் y பெருமானம் பார்க்க போறது. எக்ஸ்ட பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றுக்கு கிட்ட வார நேரம் சார்பின் பெருமானம் என்னவாக இருக்கு அதை பத்தி நான் அழைப்போம். ரைட், இப்ப பாருங்க நான் இந்த புள்ளி எடுக்கிறேன் உதாரணம். எக்ஸ்ட பெருமானம் 4 ஆகிற நேரம் y பெருமானம் எவ்வளவு வந்துச்சு? 4 தானே. சரியா இப்ப எக்ஸ்ட பெருமானம் 4 ஆகிற நேரம் y பெருமானம் 4 ஆகும். இப்ப எக்ஸ்ட பெருமானத்துல மறை முடிவுல இருந்து கூட்டிக் கொண்டே வரும். கவனமா பாருங்க. எக்ஸ்ட பெருமானத்துல மறை முடிவுல இருந்து கூட்டிக் கொண்டே வரும். மறை முடிவிலிருந்து எக்ஸ்ட பெருமானம் கூட 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 சார்பின் பெருமானம் என்னவாக இருக்கு? சாய உண்டாகவே இருக்கு. ஒன்றுக்கு வார நேரம் ஒன்றுக்கு இங்கால பக்கம் மாறப்போகுது. ஒன்றை விட பெரிய பெருமானம் போற நேரம் சார்பு இப்படி போய் கொண்டிருக்குதா இல்லையா? y பெருமானம் என்ன நடக்குது? கூடிக்கொண்டு போகுது. இப்ப எக்ஸ்ட பெருமானத்தை மறை முடிவிலிருந்து கூட்டிட்டே வார நேரம் சார்பின் பெருமானம் சய உண்டாகவே வந்து இங்க இருந்து அப்படி அதிகரிச்சு கொண்டு போய் 4 கிட்ட போற நேரம் சார்பின் பெருமானம் யாரு கிட்ட போய் கொண்டிருக்கிறார்? சார்பின் பெருமானம் எப்பயுமே y பெருமானத்தை குறிக்கும். அப்ப எக்ஸின் பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமா 4 கிட்ட போற நேரம் சார்பின் பெருமானம் யாரு கிட்ட போய் கொண்டிருக்கிறார்? 4 கிட்ட போய் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நேர் முடிவிலிருந்து நான் இப்படியே 4 கிட்ட கொண்டு வர நேரம்
எக்ஸின் பெருமானத்தை 4 கிட்ட கொண்டு வர நேரம் அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு 20,000 போட்டு குறைச்சு வந்து ஒரு 4.5 எடுக்குது 4.44 எடுக்குது 4.32 எடுக்குது 4.000 மாதிரி 4 கிட்ட எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கொண்டு வர நேரம் சார்பின் பெருமானம் யாரு கிட்ட வந்து கொண்டிருக்குது திரும்ப 4 கிட்ட வந்து கொண்டிருக்கு இப்படி சரியா 4ன்ற பெருமானத்துல எவ்வளவுன்றது பத்தி எனக்கு கவலை இல்ல 4க்கு கிட்ட எக்ஸ்ட்ரா பெருமானம் வார நேரம் சார்பின பெருமானம் யாரு கிட்ட போய் கொண்டிருக்கு இதுதான் ஆராயம் இப்ப நான் சொன்ன மாதிரி மறை முடிவிலிருந்து எக்ஸ் பெருமானம் 4 அணுகுமாக இருந்தது அதாவது மறைப்பக்கம் இருந்து 4 அணுகுமாக இருந்தார் இவர் எழுதுற முறை எப்படி பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸின் பெருமானம் 4 மைனஸ் போடுவாங்க -4 வேற 4 மைனஸ் வேற 4 மைனஸ் போட்டா என்ன அர்த்தம் மைனஸ் பக்கம் இருந்து 4 கிட்ட வருது எக்ஸ்ட்ரா பெருமானம் மைனஸ் பக்கம் இருந்து 4 கிட்ட வருது இவர பெருமானம் எஃப்எக்ஸ் எக்ஸ்ட்ரா பெருமானம் மறைத்து செயலிருந்து 4 அணுகிற நேரம் எஃப்எக்ஸின் பெருமானம் யாரை அணுகிறார் யாரு கிட்ட போய் கொண்டிருக்கிறார் 4 கிட்ட போய் கொண்டிருக்கிறார் எக்ஸ்ட்ரா பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமா 4 கிட்ட கொண்டு வர நேரம் சார்பின் பெருமானம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா 4 கிட்டே போய் கொண்டிருக்கு கடைசி எங்க போய் நிற்கும் 4 கிட்ட போய் நிற்கும் எக்ஸ்ட்ரா பெருமானம் 4க்கு சமனாகிற நேரம் 4 கிட்ட வந்து நிற்கும் 4 ஆகுது அதே மாதிரி வலப்பக்கம் இருந்து நான் 4 அணுகிற நேரம் எழுதுற முறை லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 பிளஸ்னு போடுவோம் அதாவது பிளஸ் பக்கம் இருந்து 4 அணுகிறதா இருக்கு ரைட் பிளஸ் பக்கம் இருந்து 4 அணுகிறதா இருக்கு எஃப்எக்ஸ் என்ன விட வரும் இங்கே 4ன்னு சொல்லுவோம் இதுக்கு சொல்லுவாங்க இடது எல்லை இடது பக்கம் இருந்து பெருமானத்தை அணுகினா இடது எல்லை இதுக்கு சொல்லுவாங்க வலது எல்லை சரியோ இதுக்கு சொல்லுவாங்க வலது எல்லை இப்ப குறித்து புள்ளின்னு ஒரு சார்புக்கு எல்லை காணப்படணும் சில நிபந்தனை காணப்படும் அப்படின்னா என்ன நிபந்தனை பாத்தீங்கன்னா அந்த குறித்த புள்ளியில சார்புக்கு இடது எல்லை காணப்படும் அதே மாதிரி வலது எல்லையும் காணப்படும் ரெண்டுமே ஒரே பெருமானமாக இருக்கு இவருடைய இடது எல்லை பெருமானம் பாருங்க வலது எல்லை பெருமானம் பாருங்க ரெண்டுமே யாரைத்தான் அணுகிறார் 4 அணுகிறார் இடது எல்லையும் காணப்படுது வலது எல்லையும் காணப்படுது ரெண்டுமே ஒரே பெருமானத்தான் அணுகு அப்ப இந்த இடத்துல எக்ஸமன் 4ல சார்புக்கு எல்லை காணப்பட்டதா இருக்கு இப்ப ஒன்றுக்கு வாங்க ஒன்றுன்ற பெருமானம் ஒன்று பெருமானத்துல இடதெல்லை காணப்படுதா எக்ஸ்ட்ரா பெருமானம் 1 கிட்ட வார நேரம் சார்புக்கு இடதெல்லை காணப்படுதா இல்லையா காணப்படுதானே சய பக்கம் இருந்தால் 1 அணுகிற நேரம் சார்பின் பெருமானம் யாரை அணுகிறார் சய 1 அணி கொண்டு போறார் ரைட் அப்ப இடதெல்லை காணப்படுது வலதெல்லை காணப்படுதா இல்லையோ நல்லா பாருங்க வலது பக்கம் இருந்து எக்ஸ்ட்ரா பெருமானம் 1 சார்புக்கு பெருமானம் இல்லை ஆனா இங்க இருந்து நான் 1 கிட்ட வார நேரம் சார்பின் பெருமானம் யாரு கிட்ட வந்து கொண்டிருக்குது 1 கிட்ட வந்து கொண்டிருக்குது அப்ப 1 புள்ளியில கவனமா பாருங்க நான் இடது பக்கம் இருந்து 1 அணுகினால் சார்பின் பெருமானம் யாரை அணுகிறார் சாய 1 அணுகிறார் நான் வலது பக்கம் இருந்து சார்பை அணுகின 1 அணுகினால் சார்பின் பெருமானம் யாரை அணுகிறார் 1 அணுகிறார் 1 புள்ளியில இவருக்கு இடதெல்லையும் காணப்படுது வலதெல்லையும் காணப்படுது ஆனா ரெண்டும் சமனாக காணப்படுதா ரெண்டுமே சமன் இல்லை அப்ப எக்ஸ் சமன் 1 இவருக்கு எல்லை காணப்படாத அர்த்தம் எல்லை இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு முன்னுக்கு ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சோம் y சமன் எக்ஸ் வர்க்கம் ஞாபகம் இருக்குது எக்ஸ் நேர் நிறை எண்களுக்கு y சமன் எக்ஸ் வர்க்கம் இந்த மாதிரி கிராஃப் வந்து இப்ப இந்த கிராஃப்ல பாருங்க நோட்ஸ் நான் புரோதாரன் எக்ஸ் சமன் 0 அணுகிற நேரம் எக்ஸ் பெருமானம் 0 அணுகிற நேரம் வலதெல்லை காணப்படுதா வலதெல்லை காணப்படுது எக்ஸ் பெருமானம் 0 கிட்ட வர நேரம் சார்பின் பெருமானம் யாரு கிட்ட வராது 0 கிட்ட வராது ஆனா இடதெல்லை காணப்படுதோ இடதெல்லை இல்லை அப்ப ஒரு வலதெல்லை காணப்பட்டாலும் இடதெல்லை காணப்படாது குறித்த புள்ளியில வலதெல்லையும் காணப்படணும் இடதெல்லையும் காணப்படணும் அப்பதான் அந்த புள்ளியில எல்லை காணப்படுதா இருக்கும் அப்ப இங்க வலதெல்லை மட்டும்தான் காணப்படுது எக்ஸ் சமன் 0ல இவருக்கு எல்லை இல்லைன்னு ரெண்டு நிபந்தனை தான் வலதெல்லையும் காணப்படணும் இடதெல்லையும் காணப்படணும் ரெண்டுமே ஒரே பெருமானமாக வரும் இங்க இடதெல்லை இல்லை ஏன்னா இங்க வந்து கிராஃபே இல்லையே கிராஃப் இல்லாட்டி பெருமானமே இல்லைன்னு தானே அர்த்தம் எக்ஸுக்கு என்ன பெருமானம் கொடுத்தாலும் வைக்கு பெருமானம் வராது ஜீரோ என்றால் ஜீரோன்னு சொல்லியிருப்பாங்க எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோக்கு ஜீரோன்னு சொன்னாதான் வைட பெருமானம் ஜீரோன்னு இங்க வரையறுக்கப்படல எக்ஸ் வர்க்கம் அதாவது எக்ஸ் நேர் மட்டும்தான் வரையறுக்கப்பட்டிருக்கு இங்கால பக்கம் வைக்கு பெருமானமே இல்லைன்றார் அப்ப இங்கால பக்கம் கிராஃபே இல்லாட்டி பெருமதியே இல்லைன்றார் அதாவது இங்கால பக்கம் நீங்க வேற எந்த புள்ளி எடுத்தாலும் இடதெல்லையும் காணப்படும் வலதெல்லையும் காணப்படும் ஜீரோன்னு மட்டும்தான் பாருங்க
வலது எல்லை காணப்படுது, இடது எல்லை இல்லை. ஆகவே x சமன் 0 வரைக்கும் எல்லை இல்லை. விளைஞ்சோ? எல்லைன்றது அடிப்படை ஒழுங்கு. கொஞ்சம் எழுதி போடுங்களா? சொல்றது எழுதி. குறித்தோர் புள்ளியில் குறித்தோர் புள்ளியில் குறித்தோர் புள்ளியில் குறித்தோர் புள்ளியில் சார்பொன்றிற்கு எல்லை காணப்பட வேண்டுமாயின் சார்பொன்றிற்கு எல்லை காணப்பட வேண்டுமாயின் சார்பொன்றிற்கு எல்லை காணப்பட வேண்டுமாயின் போடுங்க. அப்புள்ளியில் அப்புள்ளியில் புள்ளியில் சார்பிற்கு இடது எல்லை காணப்பட சார்பிற்கு இடது எல்லை காணப்பட சார்பிற்கு இடது எல்லை காணப்பட இப்படி போட்டுக்கோங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இடது எல்லை போட்டோம். இடது எல்லை a மைனஸ் fx இப்படி போட்டுக்கோங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a மைனஸ் fx இரண்டாவது வலது எல்லை காணப்பட வலது எல்லை காணப்பட இதையும் எழுதிக்கும். வலது எல்லை காணப்பட லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a plus fx லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a plus fx மூன்றாவது நிபந்தனை லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a minus fx உம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a plus fx உம் சமனாக காணப்படும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a minus உம் எக்ஸ் டென்ஸ் டு a plus உம் சமனாக காணப்படும். கட்டாயம் சமனாகவும் இருக்கணும், இல்லாட்டி இல்லை. சரி, உதாரணத்துக்கு மேலுள்ள வினாவில் போட்டு இது எழுதிக்கும். மேலுள்ள வினாவில் x tends to 4 minus fx ன்றது 4 x tends to 4 plus fx ன்றது அதுவும் 4 தான். ஆகவே ஆகவே சமநாளில் எல்லை காணப்படும். இப்ப இடது பக்கம் இருந்தும் சரி வலது பக்கம் இருந்தும் சரி ஒரே பெருமானத்தை நாடுமா இருந்தால் நீங்க பிளஸ் மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல, டைரக்டா இப்படியே போடலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 fx இன் பெருமானம் 4 போட்டுக்கலாம். அப்ப அடையாளம் இல்லாம போட்டா நீங்க விளங்கணும். ரெண்டு பக்கம் இருந்து அந்த பெருமானத்தை அணுகிற நேரம் சார்பின் பெருமானம் 4 அணுகும். தெரியும்? கடைசியா இதை எடுத்து பாக்ஸ் பண்ணி வச்சு அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் பண்ணலாம் போட்டேன்னு சொல்றாங்க. இல்லாட்டி போடலாம். இப்படி மட்டும் போட்டிருந்தா பிரிச்சு காட்டணும். இப்படி தனியா போட்டிருந்தா விளங்கணும். இந்த புள்ளில ஒரு எல்லை காணப்படுது, ரெண்டு பக்கம் ஒரே பெருமானத்தை அணுகுன்ற மாதிரி. உண்மையில் எல்லை காணப்படுது, அவ்வளவுதான் விஷயம்.
பிரிச்சு போடலாம், தனித்தனியா போடலாம், ஃபுல்லா போடலாம், இப்படி போடலாம். எல்லை இல்ல அவருக்கு, ஆனா இடதெல்லையும் வலதெல்லையும் இருக்கு. அவர் மட்டும் போடணும், இடதெல்லை இல்லை. ரைட், அப்ப இடதெல்லை இல்லாட்டி இந்த மாதிரி சேர்த்து ரெண்டு பேரையும் அடையாளம் இல்லாம போடு. அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 பிளஸ்ன்றது எஃப்எக்ஸ் ஒன்றை அணுகிற யாரை அணுகிற சார்பின் பெருமானம் 1 பிளஸ்ன்றது பிளஸ் 1, ரைட். பிளஸ் 1ன்றது பிளஸ் 1. அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ்ன்றது மைனஸ் 1. அப்ப இங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 பிளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 பிளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் சமன் இல்லைன்றதுனால ஆகவே எக்ஸ் சமன் ஒன்றில் இல்லை இல்லை. சார்பிற்கு எல்லை இல்லை. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நீங்க இந்தியோட மறந்துடுங்க, பரவாயில்ல, படிங்க, மறந்துடுங்க, தேவைப்படாது. இப்போ நான் சொல்ல போற விஷயமும் தான், நேரடியாக எல்லை காண தெரிஞ்சா போதும். ஒவ்வொரு தடவையும் கிராஃப் வரைஞ்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றது விளங்குதா இல்லையா? எல்லை கண்டுபிடிக்கணுமா இருந்தா சின்ன சார்புனா பிரச்சனை இல்லை, கிராஃப் வரைஞ்சா கண்டுபிடிச்சு. பெரிய பெரிய சார்புகள் வர நேரம் ஒவ்வொரு தடவையும் கிராஃப் வரைஞ்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றது விளங்கு. அப்ப இவருக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு முறை ஒன்று தேவைப்படுது. ஏன்னா ஒரு சின்ன நிறுவனம் ஒன்று செய்யறேன், விளங்காது, விளங்கி கொண்டா நல்ல, விளங்கிட்டீங்க என்றால் நல்லம், விளங்கலாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம்ல பாஸ் பண்ணல வந்து யோசிக்க தேவை. லிமிட் கேள்வி எல்லாம் செஞ்சு 100% பாஸ் பண்றோம். நான் சொல்ல போற விஷயம் விளங்காட்டி. ஒரு சார்பு y சமன் fx ஒரு சார்பு காணப்படுது. x சமன் a இல் தொடர்ச்சியான கிராஃப். x சமன் a என்ற புள்ளி வார நேரம் உடைவடையாமல் தொடர்ச்சியாக காணப்படுற கிராஃப். தொடர்ச்சியா இல்லாத கிராஃப் தான் இங்க வரைஞ்சிருக்கிறோம். உடஞ்சு வர கிராஃப் கீழே வரும், திடீர்னு மேல போகும், அந்த மாதிரி உடஞ்சு வர கிராஃப். அப்படி இல்லாம x சமன் a என்ற ஒரு புள்ளியில தொடர்ச்சியாக காணப்படும் கிராஃப் வருது. y சமன் fx. இப்படி ஒரு கிராஃப் வச்சுக்கோமே, சும்மா போற மாதிரி. எப்பவா இருக்கும் நான் கண்டுபிடிக்க போறேன் இவரை, இவர பெருமானம் என்ன, ரைட்? இவரை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் நான் ஒரு மாறக்கூடிய மாறி ஒன்று எடுக்கிறேன். எக்ஸ்ல ஒரு மாறி. மாறினா என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்றது ஒரு மாறக்கூடிய வருமானமாக வரும். அதாவது இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரம் தான் எக்ஸ் எடுப்பேன், ஒரு மாறக்கூடிய வருமானம். மாறக்கூடிய தூரங்கள் நாங்க ஒற்றை அம்புக்குள்ள காட்டுறது வளமை. ரெட்டை அம்புக்குள் கூட நிலையான தூரங்களை குறிக்கும். அப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் மாறக்கூடிய தூரமாக இருந்தால் இந்த தூரம் தான் எக்ஸ். எக்ஸ்ன்றது கூடும் குறை மாறி மாறி வரும், ரைட்? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட இடைவெளி நான் ஹெச்னு சொல்றேன். ஹெச்க்கு எனக்கு ஒரு எக்ஸ் ஏ சார்புல கோவைன்னு சொல்லுங்க, எப்படி வரும்? எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ வரும். ரைட், இப்ப கவனமா பாருங்க. எக்ஸ் பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமா 0 ஆகுற நேரம் எக்ஸ் பெருமானம் ஏக்கு கிட்ட வரும். ஓவா இல்லையா? சொல்லலாமா இல்லையா? இந்த இடைவெளி தான் ஹெச், ரைட்? எக்ஸ்ன்றது இங்காலையும் இருக்கலாம், இங்காலையும் இருக்கலாம், பிளஸ் ஹெச் ஆகும் இருக்கலாம், மைனஸ் ஹெச் ஆகும் இருக்கலாம். எக்ஸ் பெருமானம் கிட்டத்தட்ட 0 ஆகுற நேரம் எக்ஸ் பெருமானம் கிட்டத்தட்ட ஏக்கு கிட்ட வந்து இருக்கு, ரைட்? அப்ப எச் பெருமானம் 0 ஆகுற நேரம், அப்ப எக்ஸ் மைனஸ் ஏட பெருமானம் கிட்டத்தட்ட 0 ஆகுற நேரம், சரியா 0 இல்ல கிட்டத்தட்ட 0 ஆகுற நேரம் எச் பெருமானம் 0 ஆகும்னு சொல்லலாமா இல்லையா? ரைட்? அப்ப எக்ஸ் பெருமானம் கிட்டத்தட்ட எக்ஸ் சாரி எக்ஸ் பெருமானம் கிட்டத்தட்ட ஏ அணுகிற நேரம் எச் பெருமானம் யாரை அணுகிருப்பார்? பூஜ்ஜியத்தை அணுகுவாரா இல்லையா? மாறி சொல்றதாக இருந்தார் எக்ஸ் எச் பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகிற நேரம் எக்ஸ் பெருமானம் ஏ அணுகும்.
அப்ப x பெருமானம் கிட்டத்தட்ட a ஆகிற நேரம் h பெருமானம் என்னவா இருந்திருக்கும்? பூஜ்ஜியமாக இருந்திருக்கும். இப்ப பாருங்க, இவர் அப்படியே h சார்புல மாத்தி எழுதுறாங்க. லிமிட் x பதிலாக நான் போட போறேன் இந்த மாதிரி x மைனஸ் ஏன் எடுப்பேன். x பெருமானம் a ஆனுகிற நேரம் h பெருமானம் பூஜ்ஜியத்தை ஆனது. சரிதானே? விளைச்சல் வரும். x பெருமானம் கிட்டத்தட்ட a ஆகிற நேரம், அதாவது a க்கு கிட்ட வார நேரம் h பெருமானம் கிட்டத்தட்ட யாரா இருந்திருப்பார்? பூஜ்ஜியமா இருந்திருப்பார். x இன் பெருமானம் a அணுகிற நேரம் h இன் பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகும். f of x க்கு பதிலாக நான் போடுறேன் h plus a என்ற மாதிரி. இந்த எல்லை பெருமானத்துக்கு வரக்கூடிய பெருமானம் தான் இவர எல்லை பெருமானமாக இருந்தது. அதாவது h tends to 0 ஆகிற நேரம் f of x க்கு பதிலான h plus a பிரதிட்டு என்ன விட வருதோ அதான் இவர விடையாக இருந்தது. இப்போதைக்கு சொல்றேன், இதை மட்டும் எழுதி கணக்கு ஒன்று செய்வோம். ஒண்ணு விளங்காது. அடுத்து நான் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு 100 வீதம் விளங்கி. இது விளங்காட்டியுமே அடுத்து நான் சொல்ற விஷயத்துல 100 வீதம் விளங்கி. வரைஞ்சா நல்லா வேணா வரேன். சொல்லாம டைரக்டா லிமிட்டுக்கு பாஞ்சாலும் விளங்கும், லிமிட் விளங்கும். ஆனா நல்லா இருக்காது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா என்னடான்ற மாதிரி தான் லிமிட்னா என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்ல தெரியும். காண தெரிஞ்சால் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். லிமிட்னா என்னன்னு தெரிஞ்சால் அது கங்காலே நிறைய விஷயங்கள் உனக்கு எழுதிக்கோங்க. எழுதின உடனே மறந்துரு. அடுத்து நான் சொல்ல போற விஷயத்தை முழுசா மறந்துரு. கடைசியா முடிவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் தேவையில்லை. பாருங்கோ, நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஒரு உதாரணத்துல சொல்லி காட்டு. இதுல எல்லை பெருமானம் தான் கண்டுபிடிக்க போறோம்னு வச்சு. எங்க எல்லை கண்டுபிடிக்க போறோம்? எந்த புள்ளியில எல்லை கண்டுபிடிக்க போறோம்? x சமன் ஒன்றுன்ற புள்ளி, அதாவது x பெருமானம் ஒன்றை அணுகும் போது சார்பின் பெருமானம் எவ்வளவு? அப்ப இவருக்கு நீங்க கிராஃப் வரைஞ்சால், கிராஃபை வரைஞ்சிட்டு விளங்கப்படுறது அப்ப கொஞ்சம் கூட விளங்கும். எக்ஸ் ஆர் என்றது இப்படிப்பட்ட கிராஃப் தானே இந்த மாதிரி போயிருக்கு. இப்ப எக்ஸ் பெருமானம் ஒன்றா கூட சார்பின் பெருமானம் எவ்வளவு வந்திருக்கேன் விட. இதுக்கு வர வேண்டிய விட என்ன? அப்ப மூன்றுன்றது வர வேண்டிய விட தெரியும். இப்ப நான் சொன்ன விஷயத்தை அப்படியே இங்க அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு மாறக்கூடிய பெருமானம் எக்ஸ் எடுப்போம். ரைட், ஒரு மாறக்கூடிய பெருமானம் எக்ஸ் எடுப்போம். அப்ப இங்க இருந்து அந்த மாறக்கூடிய புள்ளிக்கான தூரம் தான் எக்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட இடைவெளி தான் h. ரைட், அப்ப இந்த இடைவெளி எவ்வளவு? x minus 1. அந்த x minus 1 இடைவெளிய நான் h ன்னு பேர் வைக்கணும். இப்போ x பெருமானம் ஒன்று அணுகிறதுனால h பெருமானம் யாரை அணுகுவார்? பூஜ்ஜியத்தை அணுகுவார். அப்போ லிமிட் இப்படி எனக்கு மாத்தி எழுதலாமோ? h tends to 0. ரைட், x பெருமானம் ஒன்றை அணுகிற நேரம் இவர் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தா இவர் கிட்டத்தட்ட 0. ரைட், அப்ப h பெருமானம் கிட்டத்தட்ட 0. x க்கு பதிலாக இங்க என்ன பிரதியிடலாம்? x ஏன்னா இங்க x இருக்கிறார், இங்க x தான் இருக்கிறார். அப்ப முழு லிமிட் நீங்க x ஆர்ல மாத்தி எடுக்கணும். h க்கு என்ன போட்டுக்கலாம்? x plus 1 ன்னு போட்டுக்கலாம். அப்ப இங்க x க்கு பதிலாக நான் h plus 1 ன்னு போட்டால் அங்க ஏற்கனவே ஒரு 2 இருந்தா, இப்ப பாருங்க லிமிட் h tends to 0 h plus 1 plus 2. அப்ப h பெருமானம் கிட்டத்தட்ட 0வா இருந்தால் h க்கு நீங்க 0 போடுற நேரம் உங்களுக்கு வார விட என்னவாக இருந்திருக்கும்? 0. இங்க எல்லாம் பெரிய இலக்கங்கள், ஒன்று பெரிய இலக்கங்கள். h வந்து கிட்டத்தட்ட 0. 0.000 மாதிரி கிட்டத்தட்ட 0 மாதிரி ஒரு நம்பர். அப்ப இவரோட ஒப்பிட்ட இவர் பெருமானம் நேச்சிரிய பெருமானம் தானே. இவரை நீங்க 0வை எடுத்துக்கொள்ளலாம். 0 plus 1 plus 2 கடைசி விடை.
விளைஞ்சோம். இதான் எல்லை காண்ற முறை. ஆனா இப்படி நாங்க காண போறது இல்ல. உதாரணத்துக்கு இதை எழுதிக்கோம். அப்படின்னு அப்படின்னா இந்த இடைவெளி இந்த புள்ளியை நான் இங்க கொண்டு வரேன். இந்த இடைவெளிக்கு நான் எக்ஸ் ஒரு பேர் ஒன்று வச்சுட்டு எச் நான் ஜீரோ ஆக்குற நேரம் இந்த எக்ஸ்ல புள்ளி இங்க வந்து நோக்கம் வந்து எக்ஸ்ட பெருமானம் ஒன்று கிட்ட வரணும். அப்ப எக்ஸ்ட பெருமானம் ஒன்று கிட்ட வரணுமா இருந்தால் ஏதோ ஒரு புள்ளி எக்ஸ்ல இருக்கிறோம். எக்ஸுக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்ட இடைவெளி எச் எடுக்கிறோம். எச் நான் ஜீரோ ஆக்க எக்ஸ்ன்றது ஒன்று கிட்ட வந்து ஒன்று இருக்குமா? அதான் நோக்கம். ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி எனக்கு மாத்தி விளங்கி இருக்கு எப்படி செய்யணும்ன்றது விளங்கி இருக்கு. நேரடியா இவரை பார்த்தோன்னு விடைய போடுற முறையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்படி செய்ய வேணும். இந்த முறைப்படியே எனக்கு கிராஃப் வரைய தேவையில்ல. இவரோட பெருமானத்தை கண்டு சொல்லுங்க. செய்வோம் ஆசைக்கு ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி எனக்கு இவரோட எல்லை பெருமானத்தை கண்டு சொல்லுங்க. இதை எழுதி முடிச்சு அந்த முறைப்படி செஞ்சு காட்டுவாங்க. அப்ப இப்ப நீங்க வைக்க வேண்டிய பிரதியீடு எப்படி வந்திருக்கு? எக்ஸ் மைனஸ் டூ வந்திருக்கு. எக்ஸ் மைனஸ் ரெண்டு வந்திருக்கு. ரைட். எக்ஸ் மைனஸ் டூக்கு எச்னு வைங்க. எக்ஸ் பெருமானம் ரெண்டு கிட்ட போறோம்னா எக்ஸ் பெருமானம் ஜீரோ கிட்ட போகும். x tends to 0. x எல்லாம் xல மாத்திடும். x எழுவாய் மாற்றினால் h plus 2 வரும். h plus 2 முழுவதின் வர்க்கம் ரெண்டு h plus 2 சகாங்கால் ஒரு 5 வரும். h பெருமானம் கிட்டத்தட்ட 0 இருந்தா h வர்க்கம் எப்படி இருக்கும்? அதுவும் 0 தான். ஏன்னா h ஒரு பின்ன பெருமானம் ஒன்றை விட சின்ன பெருமானமா இருந்தால் வர்க்கப்படுத்த கணப்படுத்த எல்லாமே அதை விட சின்ன பெருமானம் தான் ஒன்று. இவர் 0 என்றால் நேரடியா இங்கே 0 போடலாம். 0 போட்டா பாருங்க ரெண்டின் வர்க்கம் ரெண்டு தர ரெண்டு சக 5 மாதிரி வரும். கடைசி ஆன்சர் 5 நாள் 9 5 வரும். இந்த ரெண்டு கணக்குலயும் உங்களுக்கு என்ன விளங்கிச்சு? இந்த பிரதியீடு இல்லாம கண்டுபிடிக்கிறேன் என்ன செய்யலாம்? எக்ஸ் வர ஒன்றை போடலாம். பாருங்க இங்க இந்த கணக்குல எக்ஸ்டென்ஸ் ஒன்று தானே. டிரெக்ட் எக்ஸ் ஒன்றை போட்ட வார விட எவ்வளவு? 3. அது மாதிரி இங்க டிரெக்ட் எக்ஸ் ஒன்றை போட்ட வார ரெண்டு போட்ட வார விட எவ்வளவு? 5. டிரெக்டா போட்டு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நேரடியா பிரதியிடுறதுக்கும் லிமிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது விளங்குதா இல்லையா? ரெண்டு வேற வேற விஷயங்கள். ஆனா இந்த கணக்குகளை பொறுத்தவரை டிரெக்டா போட்டாலும் ஆன்சர் வரும். சரி, டிரெக்டா இங்க தரப்பட்ட பெருமானத்தை பிரதியிட்டாலும் ஆன்சர் வரும். அப்ப அதை வச்சு நம்ம சில முடிவுகள் எழுதிக் கொள்வோம். எழுதிக்கோம் சில முடிவுகள் எழுதி சில முடிவுகள் முடிவு. ஏன்னா நீங்க எக்ஸாம்ல டிரெக்டா பயன்படுத்தக்கூடிய முடிவுகள் தான். டிரெக்டா பயன்படுத்தக்கூடிய முடிவுகள் தான். லிமிட் extends to c ஒரு மாறிலி. ரைட், c ஒரு மாறிலி. அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a c பெருமானம் என்னவாக இருந்திருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
எவ்வளவு? ஏ நல்லா யோசிக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ சியின் பெருமானம். சிஏ வரும்ன்றது விளங்குதா இல்லையா? ஏன் இவர் தான் உங்களோட சார்பு. இப்போ y சமன் cன்ற கிராஃப் எப்படி வரும்? y சமன் cன்ற கிராஃப் இதானே உங்களோட fx. அப்ப இவரோட fx ஆ இருந்தால் y சமன் cன்ற கிராஃப் எப்படி வந்திருக்கும்? x அச்சுக்கு சமாந்தரமா c கூட போயிருக்கு. அப்ப x பெருமானம் யாரை அணுகினாலும் சார்பின் பெருமானம் யாரை அணுகுவார்? c தான் அணுகுவார். அப்ப x tends to a ஒரு மாறிலி வருமாக இருந்தால் இந்த விட அதே மாறிலியா தான் இருக்கும் எப்பயும். விளைஞ்சோ லிமிட் x tends to 1 2 பெருமானம் எவ்வளவு? 1 2 2 இதான் ஒரு சார்பு. y சமன் 2 தான் ஒரு கிராஃப். y சமன் 2 இப்படிப்பட்ட கிராஃபா இருக்கு. x பெருமானம் எதுவா இருந்தாலும் சரி 1 2 சாய் 1 எதுவா இருந்தாலும் சரி சார்பின் பெருமானம் எப்பயும் அதே பெருமானம் வரும். சார்பின் பெருமானமே வரும். ரைட். ரெண்டாவது தேவையான உதாரணத்துக்கு இதே மாதிரி இருக்கும். லிமிட் x tends to 0 4 பெருமானம் எவ்வளவு? 4 வரும். CA வரும். ரெண்டாவது லிமிட் x tends to a x பெருமானம் a வருமா இல்லையா? ஏன் அப்படி வரணும்? எப்படி டைரக்டா பிரதிகிட்ட காரணம் இல்லை. அது நான் ஷார்ட்கட் தான் சொல்லி தந்தேன். லிமிட் x tends to a இன் பெருமானம் எவ்வளவு? சொன்ன உடனே மறக்க கூடாது. எப்படி வரும்? a தான் வரும். ஏன் அப்படி வரும்? ஏன் அப்படி a வரணும்? என்ன காரணம்? இப்போ உங்களோட சார்பு y சமன் x தானே. ரைட். y சமன் x சார்பா இருந்தால் உற்பத்திக்கு கூடான 45 பாகையில போற கோடு. அப்ப x பெருமானம் a கிட்ட போற நேரம் y பெருமானம் யாரு கிட்ட போகும்? அதே a கிட்ட தான் போகும். x ஆல் கூடும் y ஆலும் சமனாக இருக்கு. எந்த பக்கம் போனாலும் சரி x எந்த பெருமானத்தை அணுகுதோ அதே பெருமானத்தை y மானியை கொண்டு வரும். ரைட். அப்ப லிமிட் x tends to a x இன் பெருமானம் a ஆக வரும். டைரக்டா பிரதிகிட்ட மாதிரி தான் உண்மை. இவரோட பெருமானம் எவ்வளவு? 4. நேரடியா போட்டு எடுக்கிறது எனக்கும் சொல்றதெல்லாம் டைரக்டா முடிவுகள் எடுத்துக்கொண்டே போகும். c into fx c c into f வரும். c into f x போல a போட்டு பிரதிட்டு தானே. இப்போ மாறிலியால பெருக்கப்பட்ட ஒரு சார்பு வருமா இருந்தால் மாறிலியை தூக்கி வெளியே வச்சுட்டு மாறிலிக்கு எல்லை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருக்கப்பட்டா மட்டும் பெருக்கப்பட்டிருந்தால் மாறிலியை தூக்கி வெளியே வைக்கிறோம். fx எல்லை கண்டால் போகும். இவரோட பெருமானம் f of a ஆக வரும். அப்படி வச்சு செய்யலாம். இப்படி வச்சு இவரோட மொத்த பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு லிமிட் x tends to 1 2x பெருமானம் கேட்டால் நீங்க ரெண்டு மாதிரி எழுதி கொள்ளலாம். 2 லிமிட் x tends to 1 x மாதிரி எழுதலாம். இப்ப இவரோட பெருமானம் எவ்வளவு? 1 தானே. அப்ப 2 தர 1 வரும். டைரக்டா x 1 போட்டாலும் என்ன வரும்? 2 தர 1 வரும். வெளியே எடுத்து வச்சு தேவைப்பட்ட இப்படி எழுதி கொள்ளும். முடிவுகள் தான் இதே மாதிரி எழுதிக்கோங்க. gx ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நீங்க லிமிட் எடுக்கிறது உண்டுதான். இல்லாட்டி தனித்தனியாக லிமிட் எடுத்து கூட்டுறது உண்டுதான். இவருக்கு தனியா லிமிட் பார்த்து அங்காளூருக்கு தனியா லிமிட் பார்த்து இவர் கேக்கு பார்த்து ஒரு பிக்கு பார்க்க கூடாது.
அதே பெருமானத்துக்கு வரணும். இவரும் ஏ தான் இவரும் ஏ தான். ரெண்டு பேரையும் தனித்தனியா லிமிட் பார்த்து கூட்டுறதும் ஒன்றுதான். பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் தள்ளுபடியாகும். நான் 4x வரும் பரவாயில்ல. வேற இப்போதைக்கு உதாரணம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? தனித்தனி லிமிட் பார்க்கறதா இருந்தா ஒன்று சக, அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே லிமிட் பார்க்கறது ஒன்றுதான். இல்லாட்டி தனித்தனியாக இப்படி எழுதி கொடுறது ஒன்றுதான். x tends to a x plus limit x tends to a 3x. இவரோட பெருமானம் எவ்வளவு? a. அவரோட பெருமானம் எவ்வளவு? 3a. கூட்டினால் 4 என்று விட வரும். அப்ப ரெண்டு சார்புகள் தனித்தனி சார்புகள் கூட்டப்பட்டிருந்தால் அல்லது கழிக்கப்பட்டிருந்தால் தனித்தனியா லிமிட் பார்த்து கூட்டி இருக்கலாம். பரவாயில்ல, ஒரே ஆன்சர் தான் வரும். ரெண்டு சார்பும் பெருக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? தனித்தனியா பெருக்கி எழுதலாமா? தான் அவருக்கு மட்டும் வித்தியாசம். இந்த மாதிரி தனித்தனி பெருக்கிறாள். ரெண்டு சார்பு பெருக்கப்பட்டிருந்தால் fx தர gx நேரம் இதுக்கு தனிய லிமிட் பார்த்து வார விடையோட இவருக்கு தனிய லிமிட் பார்த்து வார விட பெருக்கி விட்டுலாம். ரெண்டு முறையோட தான் வரும். உதாரணம் வச்சுக்கோ. சின்ன விஷயங்கள் ஆரம்பத்தில் அலட்டியா தான் இருக்கு. லிமிட் x tends to 1 x into x plus 3. அப்ப இவர் ரெண்டு சார்பு இங்க உள்ள ஒரு fx அங்க ஒரு gx ரெண்டு பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப இவருக்கு மொத்தமா எல்லை காண்றது உண்டுதான். மொத்தமா எல்லை காண்றது என்ன செய்யலாம்? x கொண்டு பிரதிட்டு எடுக்கலாம், பிரச்சனை நேரடியாக விடுவோம். இல்லாட்டி லிமிட் x tends to 1 x தர லிமிட் x tends to 1 x plus 3. இப்படி தனித்தனியா பார்க்கலாம். இவருக்கு தனி இவருக்கு தனி ரெண்டையும் தனித்தனியா பார்த்து பெருமானம் கொடுக்கும். இவருக்கு ஒன்று வரும், அவருக்கு ஒன்று சக 3 வரும். 4 விடையாகும். சின்ன முடிவுகள் தான், கஷ்டம் இல்லை. சரி, அப்ப இவருக்கு எப்படி வரும்? பிரிச்சுட்டு லிமிட் எடுக்கிறது ஒன்றுதான், லிமிட் எடுத்துட்டு பிரிக்கிறது ஒன்றுதான். விளங்குச்சு? பிரிச்சுட்டு லிமிட் எடுக்கிறது ஒன்றுதான், ரெண்டு பேருக்கும் லிமிட் எடுத்துட்டு பிரிச்சு விட்டது ஒன்றுதான். ஒரே விஷயம் தான். சொல்லியிருக்கேன் fx gx x சமன் a தொடர்ச்சியான வரைபுற கொள்கை, தொடர்ச்சியான சார்பு கொள்கை அதெல்லாம் தேவையில்லை. இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளவுதான் முடிவு. இந்த மாதிரி வரும். அடுத்த முடிவு இல்ல, சின்ன சின்ன முடிவுகள் தான். இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க என்னதான் எப்படிப்பட்ட ஒரு நம்பராகவும் இருக்கலாம், எந்த ஒரு மெய்யெண்ணாவும் இருக்கலாம், நேர இருக்கலாம், மறையனா இருக்கலாம், பின்னமா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு விகிதமுறை எண்ணாவும் இருக்கலாம். இருந்தால் இவரோட முடிவு எப்படி வரும் நினைக்கிறீங்க? நீ நினைக்க சொல்லணும். சரியா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. fx பாருங்க, இங்க சொன்ன மாதிரி தான், அதே பாட்டு தான். fx என்ன மணிக்கு எடுத்து லிமிட் எடுக்கிறது ஒன்றுதான், லிமிட் எடுத்துட்டு என்ன எடுக்கிறது ஒன்றுதான். விளையாச்சோ, பெருக்கிட்டு லிமிட் எடுக்கிறது ஒன்றுதான், லிமிட் எடுத்துட்டு பெருக்கிறது ஒன்றுதான், பிரிச்சுட்டு லிமிட் எடுக்கிறது ஒன்றுதான், லிமிட் எடுத்துட்டு பிரிக்கிறது ஒன்றுதான், அடுக்கு எடுத்துட்டு லிமிட் எடுக்கிறது ஒன்றுதான்,
லிமிட் எடுத்துட்டு எடுத்து விடுறது ஒன்று விளங்கிச்சு. பெரிய சிக்கல்கள் இல்லை. இவர பெருமானம் கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு. ரைட், இவர பெருமானம் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் ஒரு சார்பு இன்னொரு சார்பு மூன்றாவது சார்பு இப்படி எழுதலாமோ? நேரடியா போட்டா விட வரும், என்ன இப்படி செய்யலாம் கேட்க கூடாது, செஞ்சு பார்ப்போம். தியரி ஒன்று படிச்சா அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் 1. இப்ப இவர் எஃப்எக்ஸ் என்ன மட்டும் மாதிரி ஃபார்மேட் இல்லையா? அப்ப இவருக்கு அடுக்கு எடுத்துட்டு லிமிட் எடுத்தாலும் ஒன்றுதான், லிமிட் எடுத்துட்டு அடுக்கு எடுத்தாலும் ஒன்றுதான். அப்ப அடுக்க தூக்கி நீங்க மொத்தமாக வெளியே போடலாம் இந்த மாதிரி. எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் முழுவதின் வர்க். இப்ப இவர் சி இன்டூ எஃப்எக்ஸ் ஃபார்மேட், மூணை தூக்கி முன்னால போட்டலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் வரும். இவர் சின்ற மாதிரி ஃபார்மேட், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் 1. இப்ப இவர பெருமானம் எவ்வளவு? ஒன்று ஒன்றின் வர்க்கம். இவர் 3 தர 1, அங்கால சாய 1. சுருக்கி எடுத்தால் கடைசி ஆன்சர் 3ஆக வரும். இங்க தரப்பட்ட பெருமானத்தை டிரெக்டா இங்க போட்டாலும் என்னதான் வந்திருக்கும்? 3 தான் வந்திருக்கும். ஆனா ரெண்டும் வேற வேற விஷயங்கள், அது கொஞ்சம் தெளிவா இருக்கு. டிரெக்டா போட்டா எக்ஸுக்கான பெருமானத்தை கொடுக்குறான்னு ஒன்று வரையறுக்கிறது. எக்ஸ் டென்ஸ் டு ஒன்றுனா என்ன அர்த்தம்? ஒன்றை அணுகுதுன்னு அர்த்தம். வேற வேற விஷயங்கள். வரைக்கும் இப்படி செய்யலாம்ன்ற மாதிரி சின்ன கணக்கு சபா கணக்கு நான் செய்யுங்க மாதிரி எல்லாம் விலங்குன்னு சொல்லவும் வேணும், சொன்னா நான் இதுக்கு மேல விளங்கப்படுத்தவும் மாட்டேன். நேரடியா பயன்படுத்தலாம். வந்துச்சு 34 வரும். எக்ஸுக்கு 5 போட்டு தானே பாருங்க. நேரடி விடை 5 வர்க்கம் சக 9 கீழ் 5 சாய 4 வரும். 34 வரும். எனக்கு பிரதிநிதி கணக்கு வராது, அப்படி வந்து ஏழு வழி இப்படி கணக்கு வராது. ஆனா இப்படிதான் செய்யணும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். பிரச்சனைகளை சொல்றேன் என்னென்ன பிரச்சனை வரும். நேரடியா பிரதிட்டு ஆன்சர் எடுக்கக்கூடிய முறைகள் விளங்கிச்சு தானே? இதுக்கங்கதான் முக்கியமான விஷயங்கள் போடும்போது போடும்போது சில தேரா வடிவங்கள் போடும். சில தேரா வடிவங்கள். தேரா வடிவங்கள்ட என்ன அர்த்தம்னா அதுக்கான விடைகள் என்ன வரும்ன்றது யாருக்கும் தெரியும். இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் வர குழப்பத்தில் உள்ள இலக்குகள் தான் அதெல்லாம் பெருமானங்கள் அதெல்லாம். சரி, அடிப்படையாக பூஜ்ஜியத்தின் கீழ் பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தால பிரிச்சா எவ்வளவு வரும்? தேரா வடிவம் வரும். பூஜ்ஜியத்தை ஒன்றால பிரிச்சா, பூஜ்ஜியத்தை ஒன்றால பிரிக்கிறோம் எவ்வளவு வரும்? பூஜ்ஜியம் வரும். பூஜ்ஜியத்தை ஒரு 5ஆல பிரிக்கிறோம் எவ்வளவு வரும்? பூஜ்ஜியம் வரும். 5 பூஜ்ஜியத்தால பிரிச்சா முன்னாடி வராது, அதுவும் தேரா வடிவம். 5 பூஜ்ஜியால பிரிக்க ஒரு நம்பரையும் பூஜ்ஜியால பிரிக்க கூட ரைட். வர வேண்டிய வர்ற விடை இப்படிதான் சொல்லலாம். ஒன்றின் கீழ் எக்ஸ் ஆகிற நேரம் எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகிற நேரம். ஒரு நாளும் பூஜ்ஜியம் ஆகாது. எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியத்துக்கு கிட்ட போற நேரம் இந்த ஒன்றின் கீழ் எக்ஸ்ன்றது கிட்டத்தட்ட முடிவிலி மாதிரி ஒரு பெருமானத்தை பெறும். பிளஸ் பிளஸ் வரலாம் மைனஸ் வரும், மிகப்பெரிய பெருமானத்தை பெறும். ஏன் அப்படி சொல்றோம்? ஏற்கனவே பகுதி பாருங்க. ஒன்றின் கீழ் 100 பெருமானம் எவ்வளவு? 0. ஏற்கனவே காய்ச்ச மாதிரி ஞாபகம் தான், காய்ச்சல் தானே. அப்ப இந்த கீழுள்ள பெருமானம் சின்னதாக சின்னதாக வார விட என்ன ஆகிக்கொண்டே போகும்?
பெருசாயிட்டே போகும். அப்ப பூஜ்ஜியம்னு சொல்லப்படுறது இப்படி நிறைய பூஜ்ஜியங்கள் போட்டு கடைசியா உண்டை போட்டாலும் அதை விட சின்ன பெருமானம் தானே. அப்ப பிரிச்சு வார பெருமானம் ஒரு மிகப்பெரிய பெருமானம் வந்துருக்கு. அந்த மிகப்பெரிய பெருமானத்தை குறிக்கிற அடையாளம் தான் டிவிடி. ரைட்? அப்ப இவர் மைனஸ் பக்கம் போயிருந்து முடிவுன்னு வந்துருக்கு. அவ்வளவுதான். அப்ப ஒரு நாளும் பூஜ்ஜியத்தால பிரிக்க கூட பிரிச்சா என்ன வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. அப்ப ஒன்றின் கீழ் எக்ஸ்ட பெருமானம் எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகிற நேரம் பிளஸ் ஓ மைனஸ் முடிவில் மாதிரி வந்துருக்கு. சரி, பிளஸ் ஓ மைனஸ் முடிவு மாதிரி விட வந்துருக்கு. அப்ப பூஜ்ஜியத்தை 5ஆல பிரிச்சால் பூஜ்ஜியம் வரும்னு சொல்றீங்க. பூஜ்ஜியத்தை 4ஆல பிரிச்சாலும் பூஜ்ஜியம் வரும்னு சொல்றீங்க. ரைட்? ஏதோ ஒரு நம்பரை நீங்க பூஜ்ஜியத்தால பிரிச்சால் கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்தை அணுகிற நேரம் வார முடிவெளி மாதிரி எடுத்துக்கொள்ளும் இப்போது. அது மாதிரி 4 பூஜ்ஜியத்தால பிரிச்சாலும் வார விட முடிவெளி மாதிரி எடுக்கும். ரைட்? பேச்சு மாறக்கூடாது. 0 எதால பிரிச்சாலும் 0 வரும். எதை 0ஆல பிரிச்சாலும் முடிவெளி வரும். 0வை 0ஆல பிரிச்சால் 0 வருமா முடிவெளி வரும். குழப்பம் வருதா இல்லையா முதல்ல? விளைஞ்சோம். 0வை எந்த நம்பரால பிரிச்சாலும் 0 வரும். எதை 0ஆல பிரிச்சாலும் முடிவெளி வர மாதிரி முடிவு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 0வை 0ஆல பிரிச்சால் இவரை வச்சுக்கொண்டு 0ன்னு சொல்லுவோமா, இல்லாட்டி இவரை வச்சுக்கொண்டு முடிவெளின்னு சொல்லுவோமா? ஒரு பிரச்சனையோடு வரும். இந்த மாதிரி பெருமானங்கள் தெரியாத சார்பு இல்லாம தேரா வடிவம்னு சொல்லுவோம். எங்களுக்கு மெயினா வர இந்த 0 கீழ் 0. ரைட்? 0 கீழ் 0 தேரா வடிவம். அதான் நிறைய இருக்கு. முடிவிலியின் கீழ் முடிவில் ஒரு தேரா வடிவம். பூஜ்ஜியத்தின் முடிவிலியா மடுக்கு அதுவும் ஒரு தேரா வடிவம். வேற யாரும் சொல்லலாம்? பூஜ்ஜியம் தர முடிவிலி அதுவும் ஒரு தேரா வடிவம். ஏன் நீங்க ஒன்றின் கீழ் 0 மாதிரி யோசிக்கலாம். இப்ப 0 கீழ் 0 திரும்ப வந்து நிக்கும். இல்லாட்டி இப்படி யோசிக்கலாம். 0வை யாரால வரைக்கும் எவ்வளவு வரும்? 0 வரும். முடிவிலி யாரால வரைக்கும் எவ்வளவு வரும்? முடிவிலி வரும். அப்ப 0 முடிவிலி வரைக்கும் 0வும் வரலாம், முடிவிலியும் வரலாம். எனக்கு சொல்ல தெரியாது. அது மாதிரி நிறைய இருக்கு. முடிவிலி மைனஸ் முடிவிலி இதுவும் தேரா வடிவம். ஒரு பெரிய நம்பர்ல இருந்து இன்னொரு பெரிய நம்பரை கழிச்சு விட்டா என்ன வரும்? 0வும் வரலாம், மைனஸ் நம்பர்ஸும் வரலாம், சில நேரம் பிளஸ் நம்பரும் வரலாம், ஒன்றும் வரலாம். சொல்ல தெரியாது. ஒரு பெரிய நம்பர்ல இருந்து இன்னொரு பெரிய நம்பரை கழிச்சு எடுக்கலாம். எவ்வளவு வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா முடிவிலையும் கூட்டினா கட்டாயம் முடிவிலி வரும். அது ஷுவரா தெரியும். முடிவிலையும் கூட்டினால் முடிவிலி வரும். ஆனா கழிச்சா எவ்வளவு வரும்ன்றது தெரியாது. ரைட்? அப்ப இது ஒரு தேரா வடிவம். அது மாதிரி வர்க்க மூல முடிவிலி ஒரு தேரா வடிவம். ரைட்? இந்த மாதிரி சில நிறைய தேரா வடிவங்கள் இருக்குது. எங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சால் சரிதானே? எழுதிக்கோங்க. சில தேரா வடிவங்கள் போட்டு இன்னும் கொஞ்சம் தாரு. இதுல எழுதிக்கோங்க. இங்க நான் தாரதான் எழுதிக்கோங்க. பூஜ்ஜியத்தின் கீழ் முடிவிலி, முடிவிலியின் கீழ் பூஜ்ஜியம், இதெல்லாம் தொடர்ச்சியா வாரும், அடிக்கடி வாரும். வேற எனக்கு முக்கியமா வாரது இந்த கொஞ்சம் பேர் தான். இது வரும், இது வரும், இங்க வரும். இது இந்த ஒரு 4-5 பேர் தெரிஞ்சு கொண்டா போதும். மத்தெல்லாம் ஏன் தேராவடியோட காரணமும் தேவையில்லை. ரைட். சரியா? இன்னொரு விஷயம் சொல்றேன். இவருக்கு நான் எல்லை காணண்டு வச்சு இந்த கோவைக்கு எனக்கு எல்லை காண வேண்டிய தேவை வந்தது. இப்ப இதுக்கு செஞ்ச மாதிரி எக்ஸுக்கு நான் டிரெக்டா உண்ட போட்டால் என்ன நடக்கும்? பூஜ்ஜியத்தின் கீழ் பூஜ்ஜியம் ஒரு தேராவடி வந்து நிக்குமா இல்லையா? இதுக்கு பிறகு நாங்க செய்ய போற வேலை கணக்கு எல்லாம் இப்படிதான் வரப்போகுது. இந்த தேரா வடிவங்களை இல்லாம ஆக்குறது நாங்க என்ன செய்யலாம்? அதுல பார்த்தா யோசிக்க போறோம்.
டிரெக்டா நாங்க எக்ஸுக்கு ஒண்டா போட்டா இதுக்கு முன்னுக்கு செஞ்ச மாதிரி 1 - 1 0 கீழே 0 ஒரு தேராவடி வந்து நிக்குது இவர் வரும். அப்ப தேராவடிவம் வருமாக இருந்தால் இந்த தேராவடிவம் இல்லாமல் இந்த சார்பின் பெருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அல்லது எல்லை பெருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவரோட கிராஃப் எப்படி வரும்? இவரோட கிராஃப் எப்படி வந்திருக்கு? எக்ஸுக்கு நீங்க என்ன எந்த பெருமானம் கொடுக்கலுமோ இந்த கிராஃப்ல இவர் உங்களுடைய எஃப்எக்ஸ் எக்ஸுக்கு கொடுக்க இயலாத பெருமானம் யாது? ஒன்றை தவிர மத்த எல்லா பெருமானம் கொடுக்கலாம். அப்ப ஒன்று கொடுக்க இயலும். சார்புல எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்று இல்லாட்டி இந்த கிராஃப் எப்படி வந்திருக்கு? இவரோட கிராஃப் எப்படி வந்திருக்கு? யாரு? எக்ஸ் பிளஸ் ஒன். பாருங்க எக்ஸுக்கு ஒன்றை போட்டால் இவரும் 0 இவரும் 0. அப்ப மேலொரு சார்பு இருக்குது கீழே ஒரு சார்பு இருக்குது. எக்ஸ் கொண்டு போட்டு இவர் 0 இருந்தால் எக்ஸ் ஆய ஒன்றுன்றது ஒரு காரணியாக இருந்திருக்கணும் கட்டாயம். எக்ஸுக்கு நாங்க ஏதோ ஒரு பெருமானம் பிரதிட்டு ஒரு சார்பு 0 ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் ஏ சமன் 0 என்ன அர்த்தம்? எக்ஸ் மைனஸ் ஏன்றது ஒரு காரணியாக வந்திருக்கு. எக்ஸுக்கு நான் இங்க ஒன்றை போடுறேன் 0 வருது. ஆக இது ஒரு காரணி யாராக இருந்திருப்பார்? எக்ஸ் மைனஸ் 1 ஆக இருந்திருக்கும். ஆகவே மேலையும் கீழே ஒரு பொது காரணி காணப்படுறதுனாலதான் மேலே கீழே 0 வருது இல்லையா? அந்த பொது காரணியை நான் தனி எடுத்தால் இங்க எக்ஸ் ஆய உண்டு எக்ஸ் ஆக உண்டு வரும். கீழே எக்ஸ் ஆய உண்டு வரும். ரைட்? இப்ப இந்த மேலையும் கீழே உள்ள சார்பை 0 ஆக்குற செட் யாரு? குழப்பம் பண்றது யாரு? எக்ஸ் ஆய உண்டு. அது ரெண்டும் பொதுவா கேன்சல் ஆகி போதா இல்லையா? எப்பயுமே கேன்சல் ஆகி போகும். ரைட்? மேலே கீழே பொது காரணி வருமாக இருந்தால் கட்டாயம் இதுவும் கேன்சல் ஆகி போகும். கேன்சல் ஆகி போனால் யாரு மிச்சம்? எக்ஸ் பிளஸ் ஒன் மிச்சம். அப்ப எக்ஸ் பெருமானம் ஒன்றுக்கு சமன் இல்லாட்டி எக்ஸ் பெருமானம் வேற எதுவாக இருந்தாலும் இது கேன்சல் ஆகி போனால் கடைசியா எக்ஸ் பிளஸ் ஒன் மிச்சம். உங்களோட கிராஃப் இப்படித்தான் வரும் சொல்ற சரியான பாருங்க. இந்த மாதிரி போய் எக்ஸ் சமன் ஒன்றுல பெருமானம் இல்ல அங்க இப்படி போய் எக்ஸ் சமன் ஒன்று கிராஃப் தான் இவர். எக்ஸுக்கு என்ன பெருமானம் மட்டும் கொடுக்கலாம்? ஒன்றுன்ற பெருமானம் மட்டும் கொடுக்கலாம். அப்ப எக்ஸ் சமன் ஒன்றாக கூட சார்பு பெருமானம் வராது. மற்ற எல்லா பெருமானங்களும் எக்ஸ் ஒன்றுன்ற மாதிரி வரும். பழமையான மாதிரி போயிடும். அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்றை அணுகிற நேரம் சார்பின் பெருமானம் இப்ப என்னவாக இருந்திருக்கு? 2ஆக வந்திருக்கும். இப்ப நீங்க எக்ஸுக்கு ஒன்றை போட்டால் வார விடை 2ஆக வரும். ரைட்? இது வந்து பொது காரணி நீக்கல் முறை முதலாவது. இப்ப தேராவடி உங்கள் வருமாக இருந்தால் நாங்க முதலாவது செய்ய போற வேலை என்னென்றால் ரெண்டு சார்புக்கும் இந்த விகிதமுறு சார்புகள் ரெண்டு பேருக்கும் பொது காரணிகள் காணப்படுதா? பொதுவாக காணப்படுற காரணிகள் காணப்படுதா? காணப்படுமா இருந்தால் அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு நாங்க இல்லை கண்டுபிடிச்சோம். சரிதானே? மெத்தட் 1 போடுங்க. பொது காரணி நீக்கல். சரி ஒன்றும் எழுதலைன்னா சரி பரவாயில்ல போடுங்க. நம்ம 1 போட்டு எழுதுங்க. பொது காரணி நீக்கல். ரைட். இவர் சுருக்கினா இவர் வருவார் எக்ஸ் சமன். அப்ப எக்ஸுக்கு நீங்க இங்க தேங்காத பெருமானம் எவ்வளவு? 1. அப்ப எக்ஸ் சமன் 1 நேரம் சார்பு பெருமானம் வராது. மத்த எல்லா பெருமானத்துக்கும் எக்ஸ் பெருமானம் எதுவா இருந்தாலும் இதுல கேன்சல் ஆகி பெருமா இல்லையா? மிஞ்ச போறது யாரு? எக்ஸ் ஆக உண்டு. அப்ப உங்களோட எஃப்எக்ஸ் அது கடைசியா சுருக்கி வர எஃப்எக்ஸ் இவர் தான் எக்ஸ் ஆக உண்டு தான். ரைட்? அப்ப எக்ஸ் ஆக உண்டுக்கான கிராஃப் எப்படி வரும்? நேர்படுத்துறன் ஒன்று கூடாக வெட்டி கொண்டு போயிருக்கு. ஆனா எக்ஸுக்கு என்ன பெருமானம் மட்டும் தான் கொடுக்கலாம்? ஒன்று மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா ஒன்று கொடுத்தா கீழே 0 ஆகும். அப்ப ஒன்று பெருமானத்துக்கு ஒரு வட்டம் போட்டு காட்டிட்டு மத்த எல்லா பெருமானங்களுக்கும் வளமையான எக்ஸ் ஆகும். அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்றை அணுகிற நேரம் சார்பு 2 அணு. சரி எழுதிக்கோங்க. முதலாவது போட்டு பொது காரணி நீக்கல். பொது காரணி நீக்கல். ஒரு நோட்டும் தேவை. இந்த உதாரணத்தை மட்டும் எழுது. வேற ஒன்றும் தேவை. தாராளமா விளங்கும். தொழுதுட்டு வாங்க நாங்க கணக்குகள் செய்வோம்.